உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க. நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நீங்க ஏன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பார்க்க கூடாது? நான் பேசினாலும் அவர் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. புரிஞ்சுக்காம இருந்தா புரியுற மாதிரி பேசி புரிய வைங்க. இங்க நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கை சரியா இருக்கிறதும் தப்பா இருக்கிறதும் அவங்க எடுக்கிற முடிவுல தாங்க இருக்கு. கோவத்திலையும் அவசரத்திலையும் எடுக்கிற முடிவு தப்பான வாழ்க்கையை தாங்க கொடுக்குது. நின்று நிதானமா யோசிச்சு எடுக்கிற முடிவு நல்ல வாழ்க்கையை கொடுக்குது. ஆனா அதே நேரத்தில் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவெடுக்காம இருந்தாலும் அதுவும் தப்பான வாழ்க்கையை தான் கொடுக்கும். அதனால தாங்க சொல்றேன், ப்ளீஸ் நீங்க உங்க ஹஸ்பண்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்கல்ல, அப்படி யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையை தப்பா மாத்த வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேலேயும் யோசிக்காதீங்க. உங்க மனசுல இருக்கிறத உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிடுங்க. பேசுறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், ஆனா கேட்கறதுக்கு அவர் தயாரா இல்ல. சரி, நீங்க முதல்ல பேசுனீங்களா? அப்புறம் எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? முதல்ல போய் பேசுங்க. அவர் கேட்கிறாரா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணலாம். உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைக்காவது போய் பேசுங்க, சரிங்களா? வாடா, கடைக்கு போயிட்டு வந்துடலாம், வா. அப்புறம் யோசிச்சிங்களா? யோசிச்சேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட், நல்ல முடிவுங்க. எப்போ பேச போறீங்க? இப்பவே பேச போறேன். சூப்பருங்க. அப்ப போய் முதல்ல பேசுங்க. பேசிட்டு குட் நியூஸ் என்கிட்ட சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்னங்க பேசணும்? கொஞ்ச நேரம் நான் பேசுறேன், அதை கேட்டுட்டு கடைசியா பதில் சொன்னா போதும். சரி, பேசுங்க. ஒரு பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவ புருஷன் ஆக்சிடென்ட்ல இறந்ததும் அவரோட இதயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சு அவரை பழைக்க வச்சிட்டாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சப்பதான் அவ புருஷனோட இதயத்தை எடுத்து வச்சுக்கிட்டவரு அந்த பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள வந்தாரு. அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சதோ இல்லையோ, அந்த பொண்ணோட குழந்தை அவருக்கு ரொம்ப பிடிச்சு அவங்கதான் அவருக்கு உலகங்கிற மாதிரி அவங்க கூடவே இருந்தாரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அவரை விரும்ப ஆரம்பிச்சு 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவளோட முதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கூட சொல்ல தெரியாது. ஆனா 2ஆவதா கிடைச்ச வாழ்க்கை தான், அதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு நினைக்கிற அளவுக்கு அவ அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. அவ புருஷனும்
அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை. அவரோட அம்மா அந்த பொண்ணோட மாமியார் மூலமா வந்துச்சு. அவ வேணும்னு செஞ்சாலோ இல்ல தெரியாம செஞ்சாலோ, அவ கோவத்துல அவங்க மாமியார் கூட சண்டை போட்டு அவங்கள வீட்டை விட்டு போக வச்சிட்டா. அவங்களும் ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அம்மாவோட இழப்புக்கு தான் மனைவிதான் காரணம் தெரிஞ்ச உடனே ஒரு நாள் தான் பொண்டாட்டியும் பொண்ணையும் தனியா விட்டுட்டு அவ புருஷன் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. அந்த பொண்ணு அவரை எங்கெங்கயோ தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அவர் பொண்டாட்டியும் பொள்ளையும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டாரு. அந்த பொண்ணோட பேரு பாரதி. அவ புருஷனோட பேரு ஆதி. ஆதி, ஆதி, ஆதி என்னாச்சு? ஆதி, ஆதி இங்க பாருங்க. ஆதி, தாத்தா, ஆதி, ஆதி, தாத்தா. என்னமாச்சு? தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. ஐயோ, இருவா, நான் போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஆதி, யோ, ஆதி, ஆதி எந்திரிங்க. ஆதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.